வணக்கம். ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சஜித் பிரேமதாசவை விட அதிகளவான வாக்குகளை பெற்று இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் எதிர்க்கட்சி தலைவராக மாறுவார் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். மகியங்கனையில நடைபெற்ற தேர்தல் கூட்டணியில கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய முன்னாள் அரசியல் நண்பர் எதிர்க்கட்சி என்ற ரீதியில சரியான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளவில்லை. எனவே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அந்த நிலைப்பாட்டை அவர் தவறிவிட்டார். எனவே எதிர்க்கட்சியாக மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை அவர் இழந்து விட்டார் என்பதையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்த காலப்பகுதியிலும் தமது கட்சி பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது. எனவே இந்த இரண்டு கட்சிக்கும் இடையிலும் இருமுனை போட்டி என்பது தொடர்ச்சியாக நிலவி வந்தது. ஆனால் அது சஜித் பிரேமதாசனுடைய காலத்தில் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இரண்டு எதிர்க்கட்சி வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றார்கள். இந்த இரண்டு எதிர்க்கட்சி வேட்பாளர்களும் அன்றகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாசவை விட அதிகளவான வாக்குகளை பெறுவார் என்ற விடயத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ஒரு புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை மூலமாக அவர் ஒரு தெளிவுபடுத்தலை முன்வைத்திருக்கின்றார். முக்கியமாக நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் நடுநிலை வகிக்க போவதாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து தான் ஒரு கட்சிக்கு ஒரு நபருக்கு ஆதரவு வழங்குவதாக சொன்னப்பட்ட விஷயம் முற்றிலும் பொய்யானது என்பதையும் உறுதிப்படுத்தியதோடு நின்று விடாமல் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் பல பேர் தன்னிடம் ஆதரவு கேட்டு வந்ததாகவும் ஆனால் அதை தான் மறுத்து விட்டதாகவும் குறிப்பிட்ட அவர், நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் யாருடைய பக்கமும் சாராமல் நடுநிலை வகிக்கப் போவதாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான கட்சி உறுப்பினர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர்கள் 2-3 மாதங்களில் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இதற்கான காரணங்களாக அவர் சுட்டிக்காட்டுவது, பிரதான வேட்பாளர்கள் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் சில வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். அதுல முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பற்றி பேசுகின்றார்கள். இது ஒரு வகையில் லஞ்சம் போன்ற ஒரு விடயமாக அமைகிறது. எப்படி ஒரு உணவு வழங்குவது தகுதி நீக்கம் செய்யப்படுகின்ற விஷயமாக மாறுகின்றதோ அதே போல ஊதியம் வழங்குவதாக கூறுவதும் லஞ்சம் போன்றது. எனவே அதுவும் தகுதி நீக்கத்துக்குள் உள்ளடக்கப்படும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியதோடு நின்று விடாமல் இந்த தேர்தல் விதிமுறைகள் சார்ந்து மீளாய்வு செய்வது அவசியமான ஒரு விஷயமாகவும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளாக இந்த விடயங்கள் அமையும் என்று சுட்டிக்காட்டியதோடு நின்று விடாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் செய்கின்ற செலவுகள் பற்றி தாங்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருப்பதாகவும் இது பற்றி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சில கருத்துக்களையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டதோடு இந்த வேட்பாளர்களுடைய மொத்த சொத்துக்கள் அவர்கள் அளிக்கக்கூடிய பிரகடனங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமையும் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சஜித் பிரேமதாசவினால் ஒரு காலமும் அன்றகுமார் திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக மகியங்கனையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இது தொடர்பாக அவர் சொன்ன விடயங்கள் ஒன்று, அனைத்து நாட்களிலும் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று புறம்பேசி விட்டு 2-3 நாட்களை தேவையில்லாமலே வீணடித்து விட்டு கடைசியில் என்ன நடந்தது என்பது போல கேள்வி எழுப்பிட்டு சில நேரங்களில் சில பேர் யோசிக்கலாம் சஜித் பிரேமதாச முன்னோக்கி கடந்து செல்வார் என்று. ஆனால் அது ஒரு காலத்திலும் முடியாது என்று சொன்னது மட்டும் இல்லாமல் சஜித் செய்கின்ற முட்டாள்தனமான சில விஷயங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு சாதகமாக அமைவதாகவும் ரணில் விக்ரமசிங்கே விமர்சித்திருக்கின்றார். பொதுசபை ஆணைக்குழுவில் நிலவுகின்ற பதவி வெற்றிடங்களுக்கு தற்போது விண்ணப்பம் என்பது கோரப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களை விரும்பியவர்கள் பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 54வது சரத்தின்படி இந்த பதவிக்கு விண்ணப்பம் கோருபவர்கள் சில நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாகாண சபை உறுப்பினராகவோ உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பதவிக்கான விண்ணப்பங்களை கோர முடியாது. ஒருவேளை அரசு அதிகாரிகளோ இல்லாவிட்டால் நீதித்துறை
சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் விண்ணப்பம் கோரி தெரிவு செய்யப்படுகின்றதுக்கு பிற்பாடு உங்களுடைய பழைய பதவி என்பது ரத்து செய்யப்படும் என்ற விடயத்தையும் சில நிபந்தனைகள், இது போன்ற பல நிபந்தனைகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இது பற்றி இருக்கக்கூடிய மேலதிக விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் www.parliament.lk என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் செல்வீர்களாக இருந்தால், பொது சேவை ஆணைக்குழுவிற்கான உறுப்பினர்களின் நியமனம் என்ற ஒரு தலைப்பிட்டு சில விஷயங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்ப படிவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் தபால் மூலமாக உங்களுடைய முகவரி குறிப்பிட்டு அனுப்பி வைக்க முடியும் என்று இந்த பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில கடவுச்சீட்டு தட்டுப்பாடு என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற 15ஆம் தேதி புது பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டு புதிய கடவுச்சீட்டுகள் என்பது கிடைக்கப்படும் என்று குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக 50 லட்சம் புதிய கடவுச்சீட்டுகள் என்பது இப்போது புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல முதல் கட்டமாக வருகின்ற 15ஆம் தேதி 50,000 புதிய கடவுச்சீட்டு என்பது நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். இதன் மூலமாக இப்போது இருக்கின்ற இந்த கடவுச்சீட்டு தட்டுப்பாட்டு பிரச்சனை என்பது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதுவரையிலான காலப்பகுதியில மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே கடவுச்சீட்டு விநியோகம் செய்யப்படும். ஒரு நாளைக்கு 1000 கடவுச்சீட்டு என்ற அளவில் மட்டும்தான் கடவுச்சீட்டுகள் அதுவரையிலான காலப்பகுதியில் விநியோகம் செய்யப்படும். ஏனென்றால் இப்போது குடியரவு திணைக்களத்தில் இருக்கின்ற கடவுச்சீட்டுகளுடைய எண்ணிக்கை 30,000 மட்டுமே இருப்பதாக கையிருப்பில் இருப்பதன் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் என்ற விடயத்தை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடைய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து மதுரைக்கு 7 நாட்களும் விமான சேவைகளை கொண்டு வருவதற்கான சில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது. குறிப்பாக இந்த நடவடிக்கையை இலங்கை விமான சேவை அமைச்சகத்தினால் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்த விஷயம், யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னை வரைக்கும் தான் விமான சேவைகள் இருக்கின்றது. எனவே இப்போது அதை யாழ்ப்பாணத்திலிருந்து மதுரை வரையிலான விமான சேவையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளாக இது இருக்கின்றது. இதற்காக இந்தியாவில் இருக்கிற சில தனியார் நிறுவனங்களோடு இலங்கை விமான சேவை அமைச்சகம் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. 2012ஆம் ஆண்டு கொழும்புல இருந்து மதுரைக்கான விமான சேவை என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலமாக நேரடி விமான சேவை என்பதாக மேற்கொள்ளப்படுகிறது. இண்டிகோ ஏர்லைன்ஸும் அதே போல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் கொழும்புக்கும் சென்னைக்கும் மதுரைக்குமான விமான சேவையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இருந்துதான் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கு விமானம் போவது போல யாழ்ப்பாணத்திலிருந்து மதுரைக்கு வாரத்தில் 7 நாட்கள் விமானத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு புதிய நடவடிக்கை பற்றி பேச்சுவார்த்தை என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கனடாவின் மத்திய வங்கியினுடைய வட்டி வீதத்தை குறைத்திருக்கிறார்கள். இது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வங்கியினுடைய வட்டி வீதம் என்பது 4.25% பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இனி வருகின்ற நாட்கள் என்பதையும் சொல்கின்றோம். அதே நேரத்தில் படிப்படியாக கனடாவுடைய வங்கி வட்டி வீதம் என்பது சமீப நாட்களாக குறைவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பொருட்களுக்கான விலையும் ஆங்காங்கே குறைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில தாங்கள் எதிர்பார்த்ததை விட பொருளாதாரத்துல இப்போது கனடா ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையில வந்து கொண்டிருப்பதாகவும் நாட்டினுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக மத்திய வங்கி சார்பாக சொல்லப்படுகின்றது. இந்த அடிப்படையை அவதானிக்கின்ற இடத்துல 2வது காலாண்டு பகுதியில் இது ஒரு மிக வேகமான வளர்ச்சி வீதமாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். நாட்டினுடைய பணவீக்கம் என்பது தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லுமாக இருந்தால் வட்டியினுடைய வீதமும் வங்கி வட்டி வீதமும் குறைவடையும், பொருட்களுக்கான விலைகளும் குறைவடையும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் இப்போது கனடாவினுடைய பணவீக்கம் என்பது 2.5% பதிவாகியுள்ளது.